ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் சாயங்காலம் வணக்கம். என்ன பண்ணுறீங்க? காஃபி சாப்பிட்டாச்சா? என்ன பண்ணுறீங்க? ஓகே, இப்போ ரீசெண்டாக ஊருக்கு வந்திருந்தேன். நிறைய பேருக்கு தெரியும். ஊருக்கு வந்திருக்கையில் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு அம்மா போட்டுருந்துச்சுன்னு ஊருக்கு வந்திருந்தேன். ஊருக்கு வந்திருக்கையில் அதான் ஊருக்கு 4 பெருசு இருக்கும்ல, ஊருக்கு 4 பெருசு தண்டமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பெருசுங்க இருந்துக்கிட்டு திணையில் உட்காந்துருந்துச்சுங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நான் நார்மலாக சுடிதார் போட்டு நார்மலாக தான் எப்பயும் போல் ஒரு கிராமத்து பொண்ணு மாதிரி தான் வந்தேன். வரும்போது இங்கே பாடுறா இவ்வளோ புருஷன் அங்கே இருக்கிறியான், உள்ள இங்கே இருக்கிறா, எங்கேயோ ஓடா எங்கேயோ வாரா, என்ன எங்கே இருக்கிறா, என்ன பண்ணுறா, ஒன்றும் புரியலை, ஒன்றும் தெரியலை அப்படிங்கிறாங்க அப்படின்னு பேசினாங்க. அப்புறம் சரின்னு சொல்லி நானும் கம்முன்னு இருந்தேன். அப்புறம் இன்னொருத்தர் எங்கே தான் போகிற, எங்கே தான் வர, என்ன தான் பண்ணுற அப்படின்னாங்க. சரி, நான் எதுவும் பேசலை. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், இந்த ஊர்க்காரவங்களுக்கு மட்டும். ஏன்னா ஒன்றே ஒன்று நான் கேட்குறேன். ஏன்னா என்ன அப்படின்னா, வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். புருஷன் இல்லை, தனியாக ஒரு பொண்ணு வாழ்கிறாங்க அப்படின்னா தப்பான வழியில் போய் தான் வாழணும்னு தலையெழுத்து இருக்கா? தலையெழுத்து எதுவும் இருக்கா? இல்லை, நல்லபடியாகவும் உழைக்கலாம்ல. உழைக்கலாமா, உழைக்கக்கூடாதா? சொல்லுங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கேட்குறேன். அதுக்கு அந்த ஆள் அப்படின்னு சொல்லவும் நான் இருந்துக்கிட்டு எதுவும் பேசல, கேட்டும் கேட்காத மாதிரி கம்முன்னு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் திரும்ப இருந்துக்கிட்டு அவளுக்கு என்னப்பா, அவள் கொடுத்து வச்சு வாழ்க்கை, எங்கேயோ ஓரா வாரா, அவள் உள்ளே அவங்க ஆத்தா பார்த்துக்கிறா, அவளுக்கு என்ன, அவள் கொடுத்து வச்சு வாழ்க்கை அப்படின்னாங்க. ஏன் நீ எதுவும் இருந்துக்கிட்டு ஃபைனான்ஸ்காரனுக்கு அவன் வாங்கி வச்சுட்டு போன ஃபைனான்ஸ்காரனுக்கு ஃபைனான்ஸ் கட்டுறியா? கடன்காரனுக்கு எதுவும் காசு செட்டில்மெண்ட் பண்ணுறியா? அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது என்ன, அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது என்ன. ஆனால் ஒரு பொண்ணு புருஷன் இல்லாமல் தனியாக இருந்து தனியாக வாழ்ந்து வந்தால் உங்களுக்கு எங்கடா வலிக்குது? உங்களுக்கு எங்கே வலிக்குது? சொல்லுங்கள். ஆம்பளைங்க யாரும் அவ்வளோக்கும் கூட பேசுகிறதில்ல. பொம்பளைங்க தான் எதிரி, சரிங்களா? ஆம்பளைங்க கூட அவளுக்கும் பேசுகிறதில்ல. பொம்பளைங்க தான் எதிரி. நான் ஒன்று சொல்கிறேன், எல்லாத்தையும் உங்கள் வீட்டு பிள்ளைங்களாம் நினைங்க, ஓகேவா? உங்கள் வீட்டு பிள்ளைங்களாம் நினச்சி பாருங்கள், ஓகேவா? புருஷன் என்ன தப்பாக தான் போகணும், தப்பான வழியில் போகணும், எந்த ஒரு அவசியம் எந்த ஒரு பொண்ணுக்கும் கிடையாது, ஓகேவா? நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் என்றும் உங்கள் வீட்டு பிள்ளை. ஓகேங்களா? தேவையில்லாமல் யாரையும் பேச வேண்டாம், ஓகேங்களா? நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், ஓகேவா?